சந்தோஷுக்கு நான் சரியானவ இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுதாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னப்போ 7 நாள்ல ஒருத்தரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அங்கிள். ஆனா சந்தோஷ பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல சும்மா 4 வார்த்தை பேசும்பா, இப்ப பேசவே வேண்டாங்கிறான். முன்னெல்லாம் என்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காகவே போன் பண்ணுவான், இப்ப திட்டுறதுக்காகவே போன் பண்றான். முன்னாடிலாம் என்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இப்போ அதையே பிடிக்கலங்கிறான். இப்போ நான் இங்க இருந்து போறது சந்தோஷ் என்ன திட்டுறாங்கிறதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி கூட சந்தோஷ் என்ன திட்டுவான். அதுல லவ் இருந்துச்சு, இப்போ அது இல்ல. எங்க வீட்ல நான் ஒருத்தி மட்டும் இருந்தப்ப கூட தனியா இருக்கிறத ஃபீல் பண்ணதில்லை. ஆனா இங்க என்ன சுத்தி இத்தனை பேர் இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வீட்ல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி நடிக்க தெரியாது அங்கிள். இங்க இருந்தா வாழ்நாள் முழுக்க நடிக்க வேண்டி இருக்குமோங்கிற பயத்துலதான் போறேன். கெஸ்ட் மாதிரி வந்தேன், கெஸ்டாவே போயிடுறேன். உங்க யாரு மனசையாவது நான் கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. பாய் ஆண்டி. ஆட்டோ ரெடியா இருக்குமா? கணக்குல 99 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். பொய் என்ன தெரிஞ்சும் கையெழுத்து போட்டேன். அடக்கமா நடந்துக்கமான்னு சொன்ன. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்ன, அதையும் ஒத்துக்கிட்ட. இவ்வளவு சுதந்திரம் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? என் பொண்ணு மேல எனக்கு இருந்த நம்பிக்கையால. அத நீ நாசமாக்கிட்டியடி. இனிமே உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன்பா.